ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எங்கள் 3ஆவது நாளுங்க கொச்சியில். 2 நாள் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோர்ட் கொச்சிலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். சரி, அப்புறமேட்டு நம்ம வெளியில் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ரெயின் பெஞ்சிருக்கு. அதனால் சரி சிட்டி லைஃப்ல எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம எர்ணாகுளத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே எர்ணாகுளத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து எடப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. ஸோ அந்த ஊரில் உள்ள சர்ச்சு ரொம்பவே ஃபேமஸ். ஆக்சுவலாக கேரளானாலே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து சர்ச்சு வந்து ரொம்பவே ஃபேமஸாக தான் இருக்குது. எல்லா சர்ச்சுமே இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுக்காங்க, அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்படிதான் வந்து நம்ம இங்கே போயிட்டு வச்சுல சரி சிட்டி லைஃப் எடுக்கும் பார்க்கறதுல இங்கே வந்து பெரிய சர்ச் இருந்துச்சு. இதை பற்றி நம்ம ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் யார்ட்டா கேட்போம். இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைகள்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கெபி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கெபியில் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் எல்லாருமே வந்து உள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே போயிட்டு நம்ம இந்த சர்ச்சோட கலாச்சாரம் என்ன, இதோடைய தோற்றம் என்ன, எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே வந்து கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் வேற ஏதாவது இடம் தான் பார்ப்போம். இல்லை நம்ம பக்கத்தில் வந்து லூலு மால் இருக்குன்னாங்க, நம்ம லூலு மாலையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரொம்பவே பெரிய சர்ச்சாக இருக்குங்க இது. ஆக்சுவலாக இதை சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு கெதி இருக்குது. இந்த கெதியில் வந்து எல்லாருமே வந்து வெளியிடத்துலாம் ஏற்றிட்டு அப்படியே அவங்க வந்து உள்ள போய் கோயில் வந்து கும்பிடுறாங்க. அந்த கோயில் வந்து ரொம்பவே பெரிய கோயிலா இருக்குங்க. நம்ம ஆக்சுவலா சிட்டி லைஃப் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்க பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு கோயில் இருந்து இதை பார்த்தோன்னா நாங்க வந்து வந்தோம். சர்ச் வந்து ரொம்ப பெரிய சர்ச்சா தான் இருக்குது. ரொம்ப வெல் மெயின்டைன் தான் இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வேற இங்க வருவாங்களாம். இந்த சர்ச் வந்து இடைப்பள்ளி சர்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஊர் பேர் வந்து இடைப்பள்ளிங்க. எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பாத்தீங்களா. அங்க கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் மாதிரி. இங்கே சுற்றி வந்து ரொம்ப பெரிய கோயிலாக தாங்க இருக்குது. இந்த சர்ச் வந்து ரொம்ப பெரிய சர்ச்சாக தான் இருக்குது. மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. 2வது வந்து வெளியே மாநிலத்தில் இருந்து வெளியே ஃபாரினர்ஸ் கூட இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கல்லறை தோட்டமாங்க. அவங்களுடைய இறந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நினைவான உள்ள கல்லறை தோட்டம். ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த சர்ச் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சாகணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சர்ச்சை நான் பார்த்ததில்லை. ஐ மீன் இங்கே இந்த சவுத் சைடில் வந்து பார்த்தது இல்லைங்க. ஒவ்வொரு கட்டிட வேலையும் ரொம்ப நுணுக்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து முன்னாடி காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்குமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், நம்ம இதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம கேட்டு பார்க்கலாம் இங்கே இருந்துள்ள யார்ட்டையாவது. அது இல்லாமல் இங்கே வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கீழேயும் பார்த்தேன், மேலேயும் பார்த்தேன். கோயில் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, கட்டிட வேலையெல்லாம் பாருங்க, ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, இதுல இந்த போட்டோ வேற வச்சிருக்காங்க பாருங்க. சரி, இது உள்ளதான் வந்து சர்ச்சு. அதுக்குள்ள வந்து போட்டோ எடுக்க அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம இங்க இருந்து வெளியிருந்தே பார்க்கலாம். இந்த சர்ச் வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்ஸகான் ஷேப்ல வச்சிருக்காங்க. இங்கிருந்து ஹெக்ஸகான் ஷேப்ல தான் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு தூதுவர் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு தூதுவர் இருக்காங்க, நடுவில் வந்து ஜீசஸ் வச்சிருக்காங்க. தூதுவர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏதாவது கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து என்ன அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோரன் அப்படின்றதுக்காக வந்து இந்த சர்ச் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 593 வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட், அதாவது ஏப்ரல் லாஸ்ட்லேருந்து மே 1 வரைக்கும் வந்து இந்த திருவிழா வந்து நடக்குமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழியுமாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து என்னது காணிக்கை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டை, சிக்கன், அப்புறமேட்டி வந்து தங்கம், அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ப வந்து இங்கே வந்து காணிக்கை வந்து கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரிகள் இன்னும் நிறைய நம்ம போனோம்னா நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சினுடைய கட்டடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளாவுடைய பாணிலையும் யூரோப் அந்த பாணிலையும் வந்து அந்த கட்டடக்கலையை வச்சு கட்டியிருப்பாங்கங்க. சர்ச்சை விட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து அந்த சுருபெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சேல் வச்சுருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா அங்கேருந்து வாங்கிக்கலாங்க. அது அப்புறமேட்டு கேண்டில் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா அங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்க, ஹெக்ஸாகன் ஷேப்பில் அந்த பக்கம் இருந்து பார்த்தா அப்படி வந்து இந்த பக்கம் அப்படி ஸ்கொயரே அப்படி வருது. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சர்ச்சை முடிச்சாச்சு. இப்போ சர்ச்சை முடிச்சு இப்போ வெளியில் வந்து நான் சொன்னால் பக்கத்தில் லூலு மால் இருக்குது அப்படின்னாங்க. நம்ம லூலு மாலையும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து பக்கத்தில் வேறு எதுவும் இடம் இருக்கான்னு கேட்போம். ஸோ அங்கே இருந்துச்சுன்னா அதையும் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புவோங்க. பாருங்க, இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து எர்ணாகுளமோட சிட்டி தான் இது. நீங்க லூலு மால் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து ஆக்சுவலா எடப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறங்கணுங்க. எர்ணாகுளத்துல இருந்து எடப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல இறங்கினா இங்க இருந்து வாக்கர் டிஸ்டன்ஸ்ல போயிடலாம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கதான் நடந்து போயிட்டு இருக்கோம். நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கிறேன். நம்ம உள்ள போயிட்டு நம்ம மாலுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்க மாட்டோம். இப்போ இது மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெட்ரோ வந்து போயிட்டு இருக்குது. சார் இது வந்து கொச்சின் மெட்ரோ சொல்லுவாங்க. அந்த கொச்சின் மெட்ரோ பார்த்தீங்களா, செம்ம மழைங்க. ஆனாங்க மார்னிங்கே ஆரம்பிச்சிரு மழை, இப்போ தான் விட்டுருக்கு. ஸோ அதனால தான் இப்போ சரி அப்படி வெளியில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. பாருங்க, வழியெல்லாம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இதோ நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லூலு மால் தான் பெரிய ஜங்ஷன். இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். ஆச்சா நீ மெட்ரோ எடுத்து வந்துடலாம் நினைக்கிறேன். மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது. வந்து லூலு மாலுக்கு வந்தாச்சு. அம்மாடியோ எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க அங்கே இருக்குது. அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் ஏதோ நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ்லாம் வந்து நம்ம லூலு மால் சர்ச் தான் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிலாம் மெசேஜ் வந்துச்சு. சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே இருக்கு வழி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த வழியில் உள்ளே போய் நம்ம ஒரு வைப் பண்ணிட்டு வருவோமா. இருக்கா லூலு மால் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படியே நீங்கள் இறங்கி கூட நடந்து வந்துடலாம். இதில் இருக்குங்க வழி ஏதோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு வழி இருக்குது. இந்த வழி கூட இருக்குது. நம்மள போய் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். அந்த பக்கம் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குது. மழை பெஞ்சதுனால எல்லாரும் சேரெல்லாம் வாரி அரைச்சிட்டு இருக்காங்க. உள்ள லூலு மாலுக்கு எங்கேயாச்சு மால் உள்ள போகணும். ஹைப்பர் மார்க்கெட் உள்ள நம்ம என்ட்ரி ஆகி வந்தாச்சு. நம்ம இப்போ லூலு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பாருங்க, எஸ்கலேட்டர்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். லூலு மார்க்கெட்ன்றாங்க. நம்ம உள்ள போய் பார்ப்போங்க என்னென்ன ஷாப்லாம் இருக்கு அப்படின்னு.
காய்ஸ் நம்ம வந்து இப்போதாங்க லூலு மால இருந்து வெளியே வந்தோம். லூலு மால வச்சு பெரிய காமெடியே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து உள்ள வந்து வீடியோ எடுக்கூடாது அப்படின்னாங்க. நம்ம மாட்டில் மறைச்சு வீடியோ எடுத்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்யூரிட்டி வந்து நம்மள வந்து திறந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு திரும்ப கடைசியில் ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வெளியில வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியஸ்ட் பிளேசஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப அதான் டெக்னாலஜி வைஸாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பார்த்த கேரளாவுக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைக் எப்படி இருக்குன்னா ஒரு பெங்களூர் மாதிரியே அந்த ஒரு பிஸியஸ் ரொம்ப டிராஃபிக்கு அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்குது. என்னதான் வந்து நம்ம வந்து ஊர் அழகா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சாக்கடை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கால்வாய் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் பரவாயில்ல தூர்வாரிட்டு இருக்காங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றனால தூர்வாரிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து கிளம்பி வந்து அடுத்து பக்கத்தில் வேற ஏதாவது பிளேசஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு வந்து 6:40 வரைக்கும் நமக்கு இங்கேருந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம அந்த ட்ரெயினை பிடிக்கிற முன்னாடி வேற எதாவது இடம் இருந்தால் நம்ம அப்படியே அப்படி போய் கவர் பண்ணிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து வந்து அப்படி கிளம்புவோங்க. மெட்ரோ எடுத்து போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் மெட்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம போகிற இடத்துக்கு வந்து மெட்ரோ வந்து இல்லை அப்படின்றாங்க. வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எடப்பள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இது இங்கே தான் வந்து லூலு மால் வந்து இருக்குது. ஸோ நம்ம லூலு மால் வந்து கவர் பண்ணிட்டோம். பக்கத்தில் வேற எங்கேயா இருக்குன்னு பார்ப்போம். இல்லைன்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு மேனகா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேனகா வந்து போட் செட்டி இருந்து இருக்குது அப்படின்னாங்க. ஸோ மேனகா போட் செட்டி போகணுன்னா கொஞ்சம் டைம் ஆயிரும் நமக்கு. அங்கேருந்து திரும்ப வந்து நம்ம ட்ரெயின் பிடிக்கிறது ரொம்ப டிலே ஆயிரும். ஸோ அதனால் அங்கே போக முடியுமா என்னன்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபாரின் ஐட்டம் எல்லாமே வந்து ஃபுட் எல்லாமே வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஐட்டம் தான், சென்ட்டு. இதுவும் வந்து ஆக்சுவலாக வந்து எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு பெரிய சிட்டி தான் இது, எடப்பள்ளி. நம்ம முன்னாடி போனோம் பார்த்தீங்களா சர்ச்சு, அதுதான் அங்கே உள்ள பெரிய சர்ச்சு. அதுவும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த மேனகா வந்து போட் ஜெட்டிக்கு வந்து போகிறதுக்காக கேட்டிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம போயிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து ரொம்பவே டிலே ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஈவினிங் வந்து ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து மெட்ரோ ஏறி இங்கேருந்து நம்ம வந்து எர்ணாகுளம் நார்த்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ அங்கேருந்து வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம ட்ரெயின் வந்து பிடிச்சிடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நம்ம வந்து நம்ம ஸ்டேஷன் போயிடலாம் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த எடப்பள்ளி அந்த மெட்ரோ ஸ்டேஷன் அப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து மெட்ரோ எடுத்து நம்ம அப்படியே ஸ்டேஷன் வந்து போயிடலாங்க. இது பக்கத்தில் தான் வந்து லூலு மாலுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் வந்து எடப்பள்ளியிலேருந்து எங்களுக்கு எர்ணாகுளத்துலேருந்து இறங்கி இங்கே பஸ் மூலமாக வரலாம், இல்லை மெட்ரோ எடுத்துட்டு நீங்கள் வந்து வந்துடலாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்து அப்படியே போகலாம். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேருந்து வந்துட்டோம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பா அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. பாருங்க, ஹேர் சலூன், உள்ளே வந்து டாய் ஷாப்பு எல்லாமே வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. பர்ஃப்யூம் ஷாப்பு எல்லாமே உள்ளே வந்து வச்சுருக்காங்க மெட்ரோக்குள்ளே. இப்போ உங்களுக்கு கீழே கேட்டேன், கீழே எல்லாம் டிக்கெட் இல்லை, இப்போ மேலே தான் டிக்கெட் எடுக்கணும்னாங்க. நம்ம மேலே போய் டிக்கெட் எடுத்து வரும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்குள்ள மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நல்லா தான் இருக்குது. எடப்பள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் இது. ஸோ இந்த மெட்ரோக்குள்ளே இருந்தும் வந்து லூலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள இருந்தோம் லூலு மால் போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து போயிடலாம். சூப்பராக இருக்குல்ல இது, நல்ல ஒரு டீலிங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். நம்ம இங்கேருந்து போய் நார்த் ஸ்டேஷன் எப்படி போகலாம்னு கேட்டு போயிட்டு இருக்கோம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஏறணும். அப்படின்னா அந்த எடப்பள்ளியிலேருந்து வந்து மெட்ரோ எடுத்து இங்கே வந்து வந்தாச்சு. இது வந்து எங்கன்னா டவுன் ஹால் அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த எர்ணாகுளத்தோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இதுதான் டவுன் ஹால்னா வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இது பக்கத்தில் கல்லூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த இடத்துல இருக்கா ஜஸ்ட் அங்கேருந்து வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டாப் தான் இது. இப்போ நான் வந்து அங்கே தான் இருந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓணம் செயல் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த நம்ம ஊர் போர்ட்டிஸ்லாம் வர இங்கே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து கல்லூர் வந்து பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுவும் வந்து அந்த எர்ணாகுளத்தோட ஒரு மெயின் சிட்டி தான் இது. இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் வந்து இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிஸு நிறைய மெயினான கடைகள்லாம் வந்து இங்கே தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இறங்கி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் தான். எதுவுமே வந்து சின்ன சின்ன பில்டிங் தான் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பில்டிங் தான். நம்ம கிட்டத்தட்ட பெங்களூர் மாதிரி தான் இருக்குது இந்த எர்ணாகுளம். அதாவது பசங்க போடுற ட்ரெஸ் ஆகட்டும், இங்கே இருக்கிற கலாச்சாரம், அதாவது நம்ம அங்கே பார்த்த கேரளாவா அப்படின்றது மாதிரி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் சிட்டி லைஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இவங்க வந்து இருக்குது. பாருங்க, எல்லாமே பெரிய பில்டிங். மெட்ரோ அதுமாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக மெட்ரோ கனெக்டிவ் வந்து இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தடுத்த ஸ்டாப்னாலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து மெட்ரோ வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட முடியுது. இங்கே அப்படி தான் வச்சுருக்காங்க. நம்ம மெட்ரோக்குள்ளே வந்தோம். ஆக்சுவலாக மெட்ரோக்குள்ள வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளால் எடுக்க முடியல. ஸ்டேஷன் அதை வாசல் வச்சு தான் எடுக்க முடியுது. அப்படி எடுத்து நான் வந்து சரி வாசல் வச்சு தான் எடுக்கும் பார்த்தேன். அங்கேயும் வந்து போலீஸ்காரங்க இதெல்லாம் வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே வாங்க, சிட்டி மட்டும் அப்படியே ஒரு இது என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். இது வந்து டவுன் ஹால். இப்போ நம்ம கல்லூர் வந்து தாண்டி வந்தோம். இது வந்து கல்லூர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதுவே வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இதான் டவுன் ஹால், எர்ணாகுளத்தோட டவுன் ஹால். இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து போர்ட்டிஸ். எல்லாமே வந்து இப்போ வந்து அடுத்த மாதம் ஓணம் பார்த்தீங்களா. ஓணத்துக்கு வந்து எல்லாமே வந்து இப்போயே தயாராகிட்டாங்க. இங்கே வந்து இப்போ ஓணம் ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஹாப்பி ஓணம் போர்ட்டிஸ் எல்லாமே ஓணமோட ஒரு செட்டப் வச்சு. ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து நம்ம வந்து தீபாவளி பொங்கல்லாம் பொங்கலோட செட்டப் வச்சு பண்ணுவாங்க, அதேமாதிரி இங்கே வந்து ஓணமோட செட்டப் வச்சு இந்த கடையை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எர்ணாகுளத்தோட போர்ட்டிஸ். பார்த்தீங்களா, அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியல, அவங்களுக்கு இந்த கார் போகும். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து கிளம்பி வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் போய் நமக்கு வந்து ஈவினிங் வந்து 6:30க்கு நமக்கு வந்து ட்ரெயின். இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகிட்டா இல்லைன்னு கூட நான் செக் பண்ணல. அன்றைக்கே அது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருந்துச்சு. இப்போ போய் நம்ம போய் செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயா போய் சாப்பிட்டு அப்படியே பார்ப்போம். பாருங்க, கடைகள்லாம் பார்த்தீங்களா, கப்பா கிழங்கு, சிக்கன், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இந்த டவுன் ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்குங்க. இது வந்து போர்ட்டிஸோட பார்க்கிங்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட பெங்களூர் மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு இந்த ஃபீல் வந்து கரெக்டாக பெங்களூர் மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்குது. இது ஒரு பெரிய சிட்டி சென்டர் மட்டும்தான். இதெல்லாம் முன்னாடி உள்ள இதாக இருக்கும். இதை விட இப்போ வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் இப்போ வந்துருச்சு. இது முன்னாடி உள்ள மாலாக இருக்கும். நம்ம ஊர்ல டிமார்ட் மாதிரி இங்க ஒரு ஜிமார்ட் ஒன்று இருக்குங்க. காமிக்கிறேன், ஜிமார்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு மால் இருக்கு. அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நினைக்கிறேன். தெரியுது பார்த்தீங்களா, ஜிமார்ட் அப்படின்னு தெரியுதா. இது ஒரு ஜங்ஷன் மாதிரி தாங்க இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கே தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட இங்கே தான் இருக்குது. இது பாருங்க.
இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பில்டிங்கா. இது நம்ம கடந்தா வந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போகணும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லா வெதர் ஓகே தாங்க, நமக்கு வந்து வெயில் இல்லை, அதனால வந்து இன்னைக்கு சமாளிக்க முடியுது. காலையில் பார்த்தீங்கன்னா செம மழை, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் மழையும் இல்லாமல் இருக்குது. அதனால லாக்கு வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியுது, எடுத்து இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போக முடியும். காலையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி கட்டிருச்சு, பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெயின் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பஸ் ஸ்டாப் இது. ஸோ இப்போ பின்னாடி தெரியுது இல்லைங்களா, இந்த பில்டிங் தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ உள்ள வந்து ஹை ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு, ப்ரோட்டோ நாட் ப்ராபிட்டட் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மெட்ரோ வந்து இறக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மெட்ரோ இருக்குது, அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. தெரியுதா, அந்த இடத்துல வந்து மெட்ரோ இருக்குது. நம்ம இங்கே தான் இறக்கி விட்டாங்க. நம்ம இங்கேருந்து வாட்டர்லேயே போய் சரி உங்களுக்கு ஒரு வாக் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம உள்ள சிட்டி சென்டர் வர உள்ள போயிருந்தோம். இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் இப்போ வந்து நம்ம வந்து போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ நம்ம கீழே அண்டர் கிரவுண்ட் வழியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜுக்கு தெரியுதுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி வந்த முதல் நாள் இறங்கணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பஸ் ஏறி வந்து ஃபோர்ட் கொச்சிக்கெலாம் போனோம். அந்த இடத்துல இப்போ நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து இதுக்கு பின்னாடி பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசஞ்சர் அந்த எக்ஸ்ட்ரா இது பார்த்தீங்களா, நம்ம நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் தான் ட்ரெயின் ஏறணும், நமக்கு இன்னும் டைம் கிடக்கு. ஸோ அதனால் பக்கத்தில் எங்கேயாவது வேறு ஏதாவது கவர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். கவர் பண்ண முடிஞ்சு அதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இன்னொரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா லாட்ரி சீட்டுக்கு. இப்போ வந்து ஓணம் பம்பர் பரிசு வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம முடிஞ்ச ஒரு லாட்ரி சீட் வாங்கி பார்ப்போம், நமக்கு வந்து லக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதுவும் ஜங்ஷன் தானே பாருங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சு. நானும் சரி இப்போ நின்றுடும் இப்போ வெறிச்சிடும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த மழை வந்து வெறிக்கிற மாதிரியே தெரியல, செம மழைங்க. ஆனால் நம்ம அடுத்த வேறு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வேறு போகணும். ஸோ பார்க்கலாம் எப்போ வெறிக்குதோ அப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கீழே தாங்க நான் நின்றுட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு லாட்ரி கடைக்கு மேலே நிற்கிறோம். நமக்கு லக் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ஓணம் பம்பர் வந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஓணம் பம்பர் வாங்கி நம்மளும் இங்கே வந்து நமக்கு வந்து லக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஸோ அண்ணன் கடையை வந்து நம்ம வந்து ஒரு லாட்ரி சீட் வந்து வாங்குவோம். ஓணம் பம்பர் பரிசு தொங்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஏதாவது ஒரு பரிசு சீட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாட்ரி வந்து எடுத்தாச்சு. இந்த லாட்ரிக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாட்ரி வந்து எடுத்தாச்சு. இந்த லாட்ரிக்கு வந்து லக் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஓனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நான் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இங்கே நம்ம அண்ணன் கடையில் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்கியாச்சுங்க. நம்ம இங்கிருந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே ட்ரெயினுக்கு வேறு டைம் ஆகிட்டு. ஸோ இங்கிருந்து நம்ம அப்படி சாப்பிட்டு அப்படி கிளம்புவோம். நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு பேசுவேன். ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து இந்த ட்ரிப்பை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறேங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. நமக்கு வந்து 6:30 மணிக்கு வந்து இங்கேருந்து ட்ரெயின். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மணி 3 தான் ஆகுது. இன்னொரு நமக்கு வந்து ஒரு 3.5 மணி நேரம் இருக்குது. வேறு வழி இல்லைங்க, மழை பெஞ்சதுனால நம்மளால் வந்து எங்கேயுமே வெயிட் பண்ண முடியல. அதனால வேறு எந்த இடத்துக்கும் போக முடியல. சப்போஸ் எங்கே மலையில் போய் சிக்கிட்டு அங்கே வர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து சிரமமாயிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. இப்போ RSC நமக்கு வந்து கன்ஃபார்மும் ஆகிருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த 3 நாள் நான் வந்து கேரளாவில் இருக்கிற அந்த கொச்சினில் இருக்கிற நிறைய பிளேசஸ் போயிருந்தேங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எர்ணாகுளம் சிட்டி இன்னைக்கு காலையில் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணி பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் வந்து நிறைய விஷயம் நான் நோட் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஹிந்தி பீப்புள்ஸோட இமிகிரேஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த கேரளாவுலேயும் வந்து ஹிந்தி பீப்புள்ஸோட இமிகிரேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் கேரளா மக்களை மீட் பண்ணதை விட ஹிந்தி பீப்புள்ஸ் தாங்க அதிகமாக வந்து மீட் பண்ணேன். இது வந்து நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியல. ஸோ இது வந்து அடுத்த வர ஜென்ரேஷனை வந்து இந்த அளவு பாதிக்கும் அப்படின்றதும் நமக்கு வந்து இன்னும் வந்து தெரியல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தாங்க நான் போடுற சின்ன எஃபர்ட்டுக்கும் எனக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.